தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி வில்லேஜ் பாட்டி சமையலில் பருப்பு போலியோடு சேர்த்து நான் பண்ண கிச்சன் கிளீனிங் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த மரத்தை பற்றி சொல்லிடுறேன். இந்த பனைமரம் வந்து அரச மரத்துக்கு உள்ளே இருந்து முளைச்சிருக்கு. நீங்கள் இந்த மரத்தை சுற்றி எங்கே பார்த்தாலும் பனைமரத்தோட ஸ்டெம் தெரியவே தெரியாது. ஸோ ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. ஸோ இதைத்தான் உங்கள் கூட நான் பகலில் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் பருப்பு போலிக்காக வந்துட்டு 1/2 கிலோ மைதா மாவு எடுத்திருந்தேன். அதுக்கு வந்து 400 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து வேக வச்சு அதில் வெல்லம் பாகு சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் தேங்காய் எல்லாம் போட்டு இந்த மாதிரி திக்காகிற வரைக்கும் நான் இதை குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ ரொம்ப டீட்டெயில்டாக காமிக்கலை, நான் ஜஸ்ட்டு அப்படியே காமிக்கிறேன் இன்றைக்கி என்ன செஞ்சேன் அப்படிங்கிறது தான். ஏன்னா கிச்சன் கிளீனிங் தான் வந்துட்டு நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணேன் இன்றைக்கி. ஸோ இதெல்லாம் சேர்த்தாச்சு. இது வந்து திக்காகிற வரைக்கும் சிம்மில் வச்சு அதை அப்படியே கொதிக்க விட போகிறேன். அதுக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா மாவு வந்து நல்லா காலையிலேயே நான் வந்து பிசைஞ்சு வச்சாச்சு. நல்ல ஒரு மேக்ஸிமம் ஒரு 5-6 மணி நேரம் அளவுக்கு நம்ம ஊற வச்சோம்னா தான் நல்லாயிருக்கும்னு சொல்லி காலையிலேயே நான் பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், ரொம்ப நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. ஸோ இது அப்படியே நல்லா ஒரு நம்ம சாப்பிங் போர்டில் வச்சுட்டு நல்லா நம்ம அடித்து எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து சாஃப்டாக வரும் போலி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாப்பிங் போர்டில் நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அது வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த மாவு வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ மாவு வந்து நல்லா இந்த மாதிரி அடித்து எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக வரும். நம்மளுக்கு கடையிலெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப நல்லா வரும். இப்போது நல்லா எனக்கு வந்து பார்த்தாலே தொடும்போதே வந்து அந்த டெக்ஸ்சர் நல்லா இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க பசங்கள்லாம், எப்போ சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பருப்பும் வந்து நல்லா திக்காயிடுச்சு. இப்போது இந்த ஃபார்மில் எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து நம்ம ஆற வச்சிட்டோம்னா கரெக்டாக நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இப்போ நல்லா வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு வருது. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. கரெக்டான பதத்தில் மாவுக்கும் பருப்புக்கும் கரெக்டான அளவாக இருந்தது. 1/2 கிலோ மாவுக்கு 400 கிராம் அளவுக்கு பருப்பு எடுத்திருந்தேன். அது கூட கொஞ்சமாக நம்ம தேங்காய் போடுறோம் இல்லையா, 1 மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துருந்தேன். ஸோ அப்போ அதில் வந்து கொஞ்சம் குவான்டிட்டி நம்மளுக்கு கூட வரும். அதுக்கு மாவுக்கும் அதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. இப்போது கொஞ்சமாக வந்து எண்ணெய் தொட்டுட்டு நம்ம அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அந்த பருப்பு உருண்டையை எடுத்து நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணி தோசைக்கல்லில் போட்டு எடுத்துட வேண்டியது தான். தேவைப்பட்டால் நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம், மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா தேவையே இல்லை. ஏன்னா இதுலேயே வந்து எண்ணெய் தொட்டு தான் நம்ம செஞ்சுருக்கிறதுனால நம்ம மறுபடியும் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து இன்றைக்கி எதுவுமே போடலை. அதே மாதிரி சின்ன சைஸை தான் போடுறேன், பசங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சைஸில் தான் நான் வந்து போட்டு எடுக்க போகிறேன். ரொம்ப அருமையாக டேஸ்ட் நல்லா இருந்தது. இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி. ஸோ இதே மாதிரி எல்லாமே இப்போ போலியெல்லாம் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது 2 சைடும் வந்து நல்லா வெந்துருச்சு. பார்க்குறக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பசங்க வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, எப்போ கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா தான் அப்போ தான் தெரியும் உங்களுக்கு எப்படி எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி. இது வந்து எங்கள் பாட்டியெல்லாம் வந்துட்டு நானும் எங்கள் பாட்டியும் தான் செய்வோம் சின்ன வயசுலலாம். நான் அப்படி தேய்ச்சி கொடுப்பேன். பாருங்கள், இப்படி பிச்சு எடுக்கும்போதே வந்துட்டு எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். உள்ளே வந்து ஃபுல்லாக பருப்பெல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நல்லா வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து அவ்வளோ மெஸ்ஸியாக இருந்துச்சு. எல்லாம் குப்பையாக எல்லாம் அப்படி இருந்தது. ஸோ இனி வந்து அடுத்ததாக வந்து க்ளீனிங் ஒர்க் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த ஸ்லாப் மேலே இருந்த எல்லாம் அந்த ட்ரையாக இருக்கிற டஸ்ட்டெல்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இதை தொடச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொரு பாத்திரங்களெல்லாம் வந்து இந்த பக்கம் எடுத்து வச்சுட்டு இந்த பருப்பு வேக வச்சதுலலாம் நிறைய சிங்க்கு கவுண்டர் டாப் மேலே சிந்தி இருந்துச்சு. அது கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து இப்படி வெட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா தொடச்சி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். காலையில் வெண்ணெய் எடுத்திருந்தேன் ஆடை சேர்த்து வச்சதில். அந்த மோரையும் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இப்போ வந்து கவுண்டர் டாப் க்ளீனிங்காகன்னு சொல்லிட்டு ஒரு ஹோம்மேட் லிக்விட் தான். அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு விம் லிக்விட் எடுத்திருக்கேன். அதுலேயே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு ஒரு 2 மூடி வினிகர் சேர்த்துருக்கேன்.
வினிகர் இதெல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிச்சன் வந்து அவ்வளோ நல்ல வாசனையோடு ரொம்ப க்ளீனிங்காக இருக்கும். நீங்கள் அதாவது க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா காமிக்கிற பாருங்கள். இதிலே வந்து கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை அப்படியே ஸ்லாப் மேலே ஊற்றி விட்டுட்டு நம்ம இதை ஸ்க்ரப்பரில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா தொடச்சி எடுத்துட வேண்டியது தான். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இது வந்து ஸ்காட்ச் ப்ரைட் ஸ்க்ரப்பர் வச்சு இந்த மாதிரி நான் தேய்ச்சி விட்டுறேன். அப்போது பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் பிசுக்காக இருக்கிறது, அப்புறம் இந்த வெள்ளை பாகு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கே தெரியாமல் தெரிச்சிருக்கும். அதையெல்லாம் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு அப்புறமா நம்ம வைப் பண்ணோம்னா ரொம்ப க்ளீனிங்காக இருக்கும். இப்போ பண்ணி முடிச்சுட்டு பாருங்கள் எவ்வளோ பளபளன்னு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நம்ம அதாவது பலகாரம் இந்த மாதிரி பெரிய வேலையெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம அந்த கிச்சன் க்ளீன் பண்ணி நம்ம பார்க்கும்போதே ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு நம்ம அப்போதைக்கப்பவே கையோடு பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கும் வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஒரு மனசுக்கு அடுத்த வேலை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அந்த ஸ்காட்ச் ப்ரைட்டில் வந்துட்டு இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் கொடுப்பாங்க இல்லையா, அந்த கிளாத் வச்சு தான் நான் வந்து தொடச்சிட்ருக்கேன். அதே மாதிரி அவனில் இருக்கிற அந்த நம்ம நாபெல்லாம் வந்து திருகும்போது கையில் ஸ்டிக்கியாக இருக்கிறதெல்லாம் அப்படியே பட்டிருக்கும். அதையும் நான் தொடச்சி விட்டுக்கிறேன். அதே மாதிரி வால் டைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த பருப்பு வேக வைக்கும்போது, சாப்பாடு குக்கரில் வேக வைக்கும் போதெல்லாம் வந்து தெரிச்சிருக்கும். அதையும் வந்து இந்த பேக்கிங் சோடா அந்த லிக்விடு ஹோம்மேட் லிக்விட் பண்ணோம் இல்லையா, அதை வச்சு நான் இப்போல்லாம் தேய்ச்சி விட்டுட்டு அதே மாதிரி மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு நான் தொடச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து க்ளீன் ஆயிரும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா கேஸ் ஸ்டவ் தான் வந்து நான் அதே மாதிரி ஸ்க்ரப்பரில் அந்த விம் லிக்விடு தயாரிச்சிருந்தோம் இல்லையா, அதை போட்டு தான் வந்து நான் தேய்ச்சிட்ருக்கிறேன். நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு கீழேயும் எல்லாம் தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம தண்ணி ஊற்றி கழுவி விட்டுலாம். ஏன்னா சிங்க் வந்து பக்கத்துலேயே இருக்கிறதுனால இந்த ஒரு இது வந்து ஸ்லாப் மட்டும் நம்ம தண்ணி ஊற்றி கழுவி விட்டோம்னா ஈஸியாக நம்ம உள்ளே தள்ளிட முடியும் சிங்க்குக்குள்ளே. இந்த பக்கம்லாம் தண்ணி சிந்தாமல் இருக்கும். ஸோ இந்த போர்ஷன் மட்டும் நான் எப்பயுமே வந்து தண்ணி ஊற்றி தான் கழுவுவேன். இந்த நாபு எல்லாம் திருகிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நம்மளுக்கு ஸ்டிக்கியாக இருக்கும். அதையெல்லாம் வந்து நம்ம ஸ்க்ரப்பரில் தேய்ச்சி விட்டுட்டு நம்ம பண்ணிவிட்டு இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு நம்ம தொடச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு வந்து ஸ்டவ் வந்து க்ளீனாக இருக்கும். நம்மளுக்கு அடுத்ததாக சமையல் பண்ணும்போது மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பாத்திரம் சேர்ந்துருச்சு. அது எல்லாத்தையும் விளக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து க்ளீன் ஆகிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் கிச்சன் மட்டும் ஒரு வாட்டி கூட்டி விட்டுட்டு நம்மளுக்கு வேலை முடிஞ்சதுன்னு உட்காந்துக்க வேண்டியது தான். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஸ்டவ்வோட ஸ்டாண்டு இதெல்லாமே வந்து தேய்ச்சிட்ருக்கேன். அதுவுமே வந்துட்டு ஒவ்வொரு இடத்தையும் நம்ம தேய்ச்சோம்னா தான் வந்து அந்த ஸ்டிக்கினஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ எல்லாம் பாத்திரம்லாம் விளக்கி எடுத்து வச்சாச்சு. இப்போது சிங்க்கு வந்து தேய்ச்சி விட்டுலான்னு அதுக்கு தனியாக வந்து ஸ்க்ரப்பர் வச்சுருக்கேன் சிங்க்கு க்ளீனிங்க்குன்னு சொல்லி. ஸோ அதை வச்சு இப்போ வந்து சிங்க்கெல்லாம் தேய்ச்சி விட்டாச்சு. இந்த மாதிரியா அதே லிக்விட் வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். இதையும் வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டு நம்ம கழுவி விட்டுற வேண்டியது தான். இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கங்கே தண்ணி நிற்காமல் இருக்கிறதுக்கு ஒன்று நம்மக்கிட்ட இருக்கிற வைப்பர் வச்சு தண்ணியை தள்ளி விட்டுறலாம். அப்படி இல்லைன்னா இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சே நம்ம வந்து தொடச்சி எடுத்துட்டோம்னா ஒரு சொட்டு கூட தண்ணி நிற்காமல் இருக்கும். அதே மாதிரி டேப்பும் வந்துட்டு நம்ம அப்போதைக்கு அப்போவே எல்லாம் கழுவி விட்டுட்டோம் அப்படின்னா என்றைக்குமே புதுசு மாதிரி இருக்கும். டேப் வந்து ரொம்ப ஹைட்டாக கொடுத்துருந்தாங்க. அதனால தான் வந்து இந்த ஷவர் மாதிரி போட்டிருக்கேன் நான். அப்போது இந்த கவுண்டர் டாப் மேலையெல்லாம் தெறிக்காமல் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எல்லாமே க்ளீனிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் இந்த ஃபைபர் கிளாத் வச்சுட்டு சிங்க்கெல்லாம் தொடச்சி எடுத்துகிட்டு நான் எல்லாம் ட்ரை பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து ரிஃப்ரெஷிங்காக இருந்தது. அதே மாதிரி சூட ஒன்றை வந்து தண்ணியில் கரைச்சிட்டு அதை வந்து நான் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருந்தேன். அது வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு. பாத்திரம் விளக்குற டப்பு வந்து மொட்டை மாடியில் காய வச்சுருந்தேன். சரி சாயந்தரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அப்புறம் எடுத்துக்கலாம் காலையிலன்னு சொல்லி விட்டுட்டேன். இப்போ பாத்திரத்தில் தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறமா அங்கங்கே எடுத்து செட்டில் பண்ணிட்டோன்னா வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஓவராலாக பாருங்கள் எவ்வளோ மெஸ்ஸியாக இருந்த கிச்சன் வந்து எவ்வளோ சூப்பராக ஆகிடுச்சுன்னு சொல்லி. என்னோடய க்ளீனிங் ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. அப்படியே டீ குடிச்சிட்டு டிவி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருந்துச்சு.
இப்போ ஒரு சூப்பராக ஒரு ஏலக்காய் டீ போட்டுட்டு போய் டிவி பார்க்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். என்னோடய க்ளீனிங் ஒர்க் எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்னுமே மேலும் மேலும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு என்னை மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்னென்னா, மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணால் தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.